ஓதிமலை முருகனுக்கு அரோகரா. முருகன் கோவில்லையே மிகவும் பழமையான ஓதிமலைக்கு போகலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதான் ஓதிமலை. மிகவும் பழமையான முருகன் கோவில் மலை இது. இரும்பறை கிராமத்திலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மலை இருக்குது. பார்த்திங்கன்னா போகர் சித்தர் இங்கே யாகம் பண்ணி முருகனை வேண்டி யாகம் பண்ணி முருகன் காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்த மலை இந்த காட்சி கொடுத்த இடம் இங்கே இருக்குது. போகருக்கு காட்சி கொடுத்த இடம் இந்த மலைக்கு அருகிலேயே ஒரு 1.5 கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் அருகிலேயே போகர் தியானம் பண்ண இடம் இந்த ஓதிமலைக்கு பக்கத்திலே இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா முன்னாடியே பார்க்கலாம். அது விபூதிக்காடு ஓதிக்காடுன்னு இருக்குது. ஊதிக்காடுன்னு இப்போ மாறிடுச்சு. அந்த இடமெல்லாம் ஒரே விபூதியாக தான் இருந்திருக்கான். அந்த காடு ஃபுல்லாக விபூதியாக இருந்திருக்குது. அந்த மண்ணை தான் மிகவும் மணமான வெள்ளை கலர் விபூதியாக இன்னமும் அந்த போகர் தியானம் பண்ண இடத்துல பிரசாதமாக கொடுக்குறாங்க. அதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இதோ ஓதிமலை பார்த்தாலே மிகவும் உயரமான மலை. 6 படைகளிலேயே மிகவும் உயரமான மலை ஓதிமலை. பாருங்கள், இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். முன்னாடி விநாயகர் கோயில் எடுத்த உடனே விநாயகரை நம்ம வணங்குறோம். விநாயகரை வணங்கிட்டு நம்ம மேலே ஓதிமலைக்கு ஏற தொடங்குகிறோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா போக்கிலே ஒவ்வொரு மண்டபமாக இருக்குது. படியில் ஒவ்வொரு மண்டபங்களாக இருக்குது. அந்த மண்டபத்தில் தடி வச்சுருப்பாங்க. மூங்கில் தடி நிறைய வச்சுருப்பாங்க. ஏன்னா இது செங்குத்தான மலை. இதில் 1850 படிக்கட்டுகள் இருக்குது. ஏறுறதே ரொம்ப சிரமமாக இருக்கும். வயதானவங்களாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. தடி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம விநாயகரை வணங்கிட்டு மேலே மலைக்கு நம்ம பயணம் பண்ணுறோம். ரொம்பவும் பழமையான கோயில், முருகன் கோயில் இது. சுவாமி மலையில் ஓம் என்ற பிரணவத்தை முருகன் தன்னுடைய தந்தைக்கு உபதேசம் செய்துவிட்டு மீதம் இருக்கின்ற அகமங்கள், அதாவது மீதி இருக்கின்ற அந்த உபதேசங்களை இந்த ஓதிமலையில் பாருங்கள், தடி இருக்குது பாருங்கள். பக்கத்திலே தடி இருக்குது பாருங்கள். பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மண்டபத்தில் சைடில் தடி இருக்குது. அந்த தடி எடுத்துக்கிட்டு தான் மேலே நடக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா முருகன் தன்னுடைய தந்தைக்கு மீதம் இருக்கின்ற அந்த உபதேசங்களை, இந்த அகமங்களை இந்த ஓதிமலையில் தான் அவருக்கு உபதேசித்ததா வரலாறு சொல்லுது. அதனால் இதுக்கு ஓதிமலை என்று பெயர் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, 5 தலை முருகனாக இங்கே முருகப்பெருமான் அமைந்திருக்கிறார். எப்போவுமே முருகன் 6 முகமாக தான் இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா 5 முகம்தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, போகர் இங்கிருந்து பழனி மலைக்கு அவர் வழிகாட்டியிருக்கார். முருகன் பழனி மலையில் போயிட்டு நவபாசன சிலை செஞ்சு எனக்கு அங்கே பிரதிஷ்டை பண்ணுன்னு கூறி அவர் சொல்லியிருக்காரு. அங்கே வழி தெரியல போகருக்கு. நான் எப்படி போகணும் என்ன ஏதுன்னு கேட்கக்குள்ள 6 முகமாக இருந்தவர் ஒரு முகத்தோடையும் 4 கைகளோடையும் போகரை அழைச்சிக்கிட்டு பழனி மலையில் கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்காரு. போகரை கூட்டிகிட்டு போய் முருகன் ஒரு தலை முருகனாகவும் 4 கரங்கள் முருகனாகவும் ஒரு அவதாரம் எடுத்து கொண்டு அங்கே விட்டுட்டு வந்திருக்காரு. ஒரு வடிவம் எடுத்து அங்கே விட்டுட்டு வந்திருக்காரு. விட்டுட்டு பாதியிலே ஒரு குறிப்பிட்ட பாதியிலே அந்த முருகனை அங்கே தங்கியிருக்காரு.
அந்த முருகன் வந்து அங்கேயே தங்கியிருக்காராம். அதுக்கு வந்து ஏதோ குமாரபாளையம்னு பெயர் சொல்கிறாங்க. அதை நான் இன்னொரு வீடியோவில் அது என்ன ஏதுன்னு விளக்குறேன். மறுபடியும் மீதம் இருக்கிறது இங்கே வந்து 5 முகங்களோடும் மறுபடி 8 கரங்களோடும் இங்கே இருக்கிறாரு. இந்த முருகன் பார்க்குறதுக்கே ரொம்ப அபூர்வமான காட்சி. அந்த முருகனை பார்க்குறதுக்கே அந்த விபூதி காப்போடு நான் போய் பார்த்தேன். ரொம்பவும் அற்புதமான பூஜைகள். 1850 படிகள் இருக்குது. தடி ஊன்றிக்கிட்டு தான் மேலேயே வரணும். ரொம்ப ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப பசுமையான ஒரு அற்புதமான ஒரு மலை. இந்த மலை எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு எனர்ஜி ஃபுல்லாக இருந்தது இந்த மலையில். ஆனால் மூச்சு வாங்கினாலும் அந்த இயற்கை அழகை வந்து ரசிச்சுக்கிட்டே ஏறும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அங்கங்கே மண்டபம் இருக்குது. நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தங்கி நீங்கள் மேலே போகலாம். தண்ணி பாட்டில் கீழே வாங்கிக்கிங்க. ரொம்ப பேக்கில் வெயிட்லாம் தூக்கிட்டு மேலே போக வேணாம், உங்களால் ஏற முடியாது. அளவாக இருக்குங்க. மெயினாக வந்து இந்த மலையில் வந்து கேரி பேக்கு, இந்த பிளாஸ்டிக் பாட்டிலு, இந்த குப்பைகள், இந்த பிளாஸ்டிக் பை, காகிதங்கள், பேப்பரு இந்த மாதிரிலாம் கொண்டு போய் தயவுசெய்து அங்கே போட்டு வர வேணாம். அது இருந்தால் கூட எடுத்துகிட்டு வந்து கீழே போட்டுருங்க. ஏன்னா இந்த மலை வந்து ரொம்ப பரிசுத்தமாக வச்சுருக்காங்க. மலையே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்குது. பார்த்திங்கன்னா இதோடைய சுத்தம் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதனால் வந்து ரொம்ப பிளாஸ்டிக் பையெல்லாம் மேலே கொண்டு போகாதீங்க. அதே போல் குப்பைகள் எதுவாக இருந்தாலும் கீழே கொண்டு வந்துடுங்க. அப்புறம் மேலே நீங்கள் படி ஏறும்போதே இந்த கோயில் வந்து வேலை ஆகிட்டு இருக்குது. அதாவது கோயிலுடைய கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து வளர்ச்சி பணி நடந்துக்கிட்டு இருக்குது. படிக்கட்டெலாம் எக்ஸ்ட்ரா பண்ணுறாங்க. படிக்கட்டெலாம் இன்னொரு சைடு படிக்கட்டை வந்து அகலப்படுத்தி பண்ணிக்கிட்டு வராங்க. அதனால் கீழே வந்து மணல், அந்த கட்டட வேலைப்பாடுகளுக்கு உண்டான பொருள்கள் எல்லாம் கீழே அடிவாரத்தில் இருக்குது. பையில் நிறைய மணல் வச்சுருப்பாங்க. அந்த மணலை நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த பையோடு எடுத்துக்கிட்டு நீங்கள் மேலே நடந்து கொண்டு அங்கே கொடுக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு புண்ணியம்தான். கீழே வச்சுருப்பாங்க, மணல் மூட்டை அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போய் மேலே நீங்கள் கொடுக்கறது உங்களுக்கு ஒரு புண்ணியம் தான். அதனால் அங்கே வேலைப்பாடுகள் செய்கிறதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். மெயினாக வந்து ரொம்ப சுத்தபத்தமாக இந்த கோயிலுக்கு போகணும். சுத்தபத்தமாக வச்சுக்கணுங்கிற தன்மையோடு நீங்கள் தயவுசெய்து நீங்கள் போயிட்டு வாங்க. எந்த ஒரு பொருளையுமே அந்த குப்பை பிளாஸ்டிக் எதுவுமே அங்கே விட்டுட்டு வராதிங்க. முருகனுடைய பக்தியாக நீங்கள் மேலே போங்க. நினைத்த காரியம் நடக்கும். ஓதிமலை முருகன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நிறைவேற்றி தரக்கூடிய முருகனாக மேலே ஓதிமலை முருகன் இருக்கார். பழனிமலைக்கு முன்னாடியே இருந்த முருகன், மிகவும் பழமையான முருகன். கீழே வந்து இரும்பறைங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் தான் கைலாசநாதர் கோயில் இருக்குது. அந்த இடத்துல தான் முருகப்பெருமான் பிரம்மனை சிறைபிடித்த இடம். அதை நீங்கள் அடிவாரத்தில் இரும்பறைங்கிற கிராமத்தில் நீங்கள் பார்க்கலாம். கைலாசநாதர் கோயில் இருக்குது. இதே போல் கைலாயத்துக்கு பிரம்மதேவர் போக்குள்ள போயிட்டே கைலாயம் உள்ளே போயிட்டே இருக்குள்ள விநாயகரை மட்டும் வணங்கிட்டு முருகனை வணங்காமல் போயிருக்காரு. அவர் முருகன் பார்த்துட்டு, என்ன இது பிரம்மதேவர் நம்மளை கண்டுக்காவே போகிறாரு, நமக்கு எந்த ஒரு இதுவும் நம்மளை இப்படி இருக்கார் அப்படின்ட்டு நம்ம கைலாயத்துக்கு வந்து இப்படி நம்மளை வணங்காமல் போகிறாரு அப்படின்னு
அவருக்கு ஒரு மனஸ்தாபத்தால் பிரம்மனை அழைச்சிருக்காரு. பிரம்மதேவரே நில்லுங்க அப்படின்னு அழைச்சி, பிரணவத்துக்கு பொருள் கூறிட்டு, பொருள் கூறுங்க, நீங்கள் படைப்பு தொழிலாக இருக்கீங்க, படைப்பு தொழிலுக்கு மூலமானது எது அப்படின்னு கேட்டிருக்காரு. பிரணவனை அவரும் சொல்லாத, பிரணவத்துக்கு நீங்கள் பொருள் சொல்லுங்கள், விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த விளக்கம் தெரியல பிரம்மதேவனுக்கு. விழிச்சிருக்காரு, பதைச்சிருக்காரு. பதைச்சோன்னா முருகனை படைப்பு தொழிலுக்கே நீங்கள் சரி வராது, பிரணவத்துக்கே பொருள் தெரியாது, நீங்கள் சரிவர படைப்பு தொழிலை எப்படி செய்ய போகிறீங்க அப்படின்னு பிரம்மனை சிறையில் அடைச்சிட்டார். அந்த இரும்பரைங்கிற கிராமத்தில் இரும்பரையில் அடைச்சிட்டார் பிரம்மனை. அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அடைத்த உடனே சிவபெருமான் இரும்பறையில் அடைச்சிட்டார். அடைத்த உடனே உங்களுடைய படைப்பு தொழிலை தானே செய்ய ஆரம்பிச்சிட்டார் முருகன். படைக்கும் தொழிலை நானே எடுத்து செய்கிறேன் அப்படின்ட்டு இந்த உலகத்தில் படைக்கும் தொழிலை முருகனே படைக்க ஆரம்பிச்சிட்டார். முருகன் படைக்க ஆரம்பிக்கும்போது புண்ணிய மனிதர்களாகவும் புண்ணிய ஜீவராசிகளாகவும் எல்லாம் பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க பாவங்களே செய்யாமல் உலகத்தில் ரொம்ப தர்மவான்களும் புண்ணியவான்களும் வாங்கும்போது அவங்களுக்கு மரணமில்லாத வாழ்க்கை நேர்ந்தது. மரணமில்லாத வாழ்க்கை நேரும்போது அவங்க பூமாதேவிக்கு ரொம்ப பாரம் அதிகமானது, தாங்கவே முடியல பூமாதேவியால். மரணிக்காத ஜீவராசிகளை சுமக்க பூமாதேவியால் முடியல, பாரம் தாங்க முடியல. போய் சிவபெருமானோட முறையிட்டிருக்காங்க. முறையிட்ட உடனே சிவபெருமான் பார்த்து முருகனிடம் போயிருக்காரு. அப்போ அந்த மாதிரி படைக்கும் தொழிலை பிரம்மதேவரிடம் கொடு, ஏன்னா இது அவருக்காக ஒப்படைச்ச ஒரு பொறுப்பு, அதனால் அதை அவர் கூடப்பா அப்படின்னு சொல்லி கைலாசநாதர் சிவபெருமான் முருகனிடம் சொல்ல, சரி தந்தை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பிரம்மனுக்கு அந்த படைக்கும் தொழிலை மீண்டும் அவர் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு பிரம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் மீதம் இருக்கின்ற பிரணவத்தை அவர் போதிச்சிருக்காரு இந்த ஓதிமலையில். அதனால் ஓதிமலைன்னு இங்கே பெயர் வந்ததாக வரலாறு இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய மூலிகைகள், நிறைய வனங்கள், ரொம்ப அற்புதமான ரொம்ப கோயிலாக இருக்குது. இந்த கோயிலில் பாருங்கள், இதுதான் அன்னதான மண்டபம். அதனால் அன்னபூர்ணி இது கோயில் மண்டபம் இருக்குது பாருங்கள். இப்படியே போனீங்கன்னா இடும்பர் சன்னதி, ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தலம் இது. ரொம்ப அற்புதமான ஸ்தலம். உள்ளுக்குள்ளே போயிட்டிங்கன்னா பூஜை புனஸ்காரம், சஷ்டி, ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு சஷ்டி, செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை, இந்த மாதிரி விசேஷ நாள்களுக்கு ஒவ்வொரு கட்டளைக்காரர்களும் பூஜை வழங்குறாங்க. இங்கே நெய், தேன், தயிர் இதால் அபிஷேகம் பண்ணனா புண்ணியங்கள் சேர்கிறதா ஒரு வரலாறு இருக்குது. இங்கேருந்து கொண்டு போகலே நீங்கள் தயிர், தேன், பால் அந்த மாதிரி ஏதாவது நைவேத்தியங்களை வாங்கிட்டு போயிருங்க. வாங்கிட்டு போய் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணக்குள்ளே உங்களுக்கு கர்ம வினை தீர்ந்து பாவங்கள் தீருது. நீங்கள் இந்த ஓதிமலைக்கு போனாவே பாவம் தீர்ந்துடும். அவ்வளோ சிறப்பு மிக்க ஓதிமலை, அவ்வளோ சிறப்பு மிக்க முருகன். இது முருகன் இருக்கார். எல்லா நலன்களும் கொடுக்கக்கூடிய சக்தி ஓதிமலை முருகன் கொடுக்குறாரு, அருள் பாலிக்கிறாரு. அமாவாசை, பௌர்ணமி, சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அதே போல் தைப்பூசம், சித்திரக்கனி, வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம், இந்த முருகனுக்கு மிகவும் உகந்த நாட்களிலெல்லாம் இங்கே கூட்டம் பக்தர்கள் ரொம்ப அதிகமாக வருவாங்க. அதனால் 5 மணிக்கு மேலே, மாலை 5 மணிக்கு மேலே இந்த கோயிலில் அலோடு இல்லை. ஏன்னா வன விலங்குகள் இந்த மாதிரிலாம் இருக்கிறதால அந்த நேரத்தில்
நீங்கள் மலை ஏறக்கூடாது, மலை ஏறவும் வர வேண்டாம். அதுக்கு முன்னாடியே அதிகாலையிலே வந்துடுங்க. அதிகாலையில் வந்துட்டு நேராக மலை ஏறி முருகனை தரிசனம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இங்கே இங்கே இதோடைய இயற்கையெல்லாம் நீங்கள் ரசிக்கலாம். பார்த்தீங்கன்னா மேலே மலையிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பவானி சாகர் டேம் தெரியும் பாருங்கள். இயற்கை அழகு பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பவானி சாகர் டேமு, மாதேஸ்வரம் மலை, அந்த கர்நாடகா சத்தியமங்கலம் காடு எல்லாம் அற்புதமாக தெரியும். பவானி சாகர் டேம்லாம் நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். அவ்வளோ பெரிய உயரமான மலை இது. இந்த இயற்கை அழகை பார்க்குறதுக்கு கண்கோடி வேணும். முருகன் ஓதிமலை முருகனுக்கு அவ்வளோ அருள் பாலிக்கிறார். இங்கே இயற்கை அழகே ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாருங்கள். இந்த மலையிலிருந்து இந்த சுற்றுச்சூழலை பார்க்கும் பாருங்கள். பவானி சாகர் டேமு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அந்த இயற்கை அளவு எப்படி வானத்தில் நம்ம மிதக்கிற மாதிரியே ஒரு 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 காட்சி. அவ்வளோ ஒரு உயரத்தில் முருகன் வந்து நமக்கு அருள் பாலிக்கிறாரு. அதனால் நீங்கள் ஓதிமலைக்கு வந்து கர்மங்களை பார்க்கக்கூடிய மலை இந்த ஓதிமலை. பாதுகாப்பாகவும் வாங்க. வந்தீங்கன்னா ஓதிமலை முருகன் உங்களுக்கு என்ன வேண்டுதல் வச்சாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும். விசேஷ நாளாக பார்த்து வாங்க. நீங்கள் என்ன வேண்டுதல், என்ன கோரிக்கை, எது வச்சாலும் இங்கே நிறைவேறும். அவ்வளோ சக்தி வாய்ந்த முருகன். இந்த கோயிலை வந்து அப்படி பராமரிக்கிறாங்க. ரொம்ப சுத்தமாக இருக்குது. ரொம்ப பார்த்திங்கன்னா பூஜை புனஸ்காரம், இங்கே இருக்க பண்டிதர்கள் ரொம்ப ரொம்ப தன்மையாக எல்லாருமே ரொம்ப அன்பாக அரவணைப்பாக எல்லாருமே நடந்துக்கிறாங்க. இவ்வளோ தூரம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து வராங்களேன்னு ரொம்ப அனுசரணையாக நடக்கிறாங்க. நீங்கள் வந்து ஓதிமலை முருகனை தரிசனம் பண்ணுங்க. தரிசனம் பண்ணால் பாருங்கள். சித்தரோட இது இந்த சைடு இதோடைய டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன். இந்த 1924 வருஷத்துக்குண்டான இங்கே ஓதிமலை முருகனுடைய விசேஷ நாட்கள் அதோடைய நோட்டீஸை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த நாட்களில் வந்தால் ரொம்ப சிறப்பானது. இந்த மாதம் இந்த நாட்களில் நீங்கள் வரும்போது இந்த மலையில் நல்ல கூட்டமாக இருக்கும், நல்ல சிறப்பாக இருக்கும். பார்த்துக்குங்க. ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலம். சிவபெருமானுக்கு முருகன் அருளிய ஒரு மலை. வெயில் ஓவராக இருக்கும்போது நீங்கள் மலை ஏறானா காலையிலே வந்துடுங்க. காலையிலே வந்துட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப நிழல்தன்மையோடு மலை ஏறுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். தண்ணிலாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. பாதி மலையில் தண்ணி கிடைக்காது. மலைக்கு வந்தீங்கன்னா தண்ணி தாகம் எடுக்கும். எல்லா நலன்களும் நீங்கள் பெறக்கூடிய அளவுக்கு இந்த ஓதிமலை அமைஞ்சிருக்கும்போது உங்களுக்கு ஏதோ பழம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அங்கே அமர்ந்து பூஜை புனஸ்காரம் எல்லாம் தமிழ்லேயே அவ்வளோ சிறப்பாக எல்லாம் பண்ணுறாங்க. பழங்களை வாங்கி கொண்டு நீங்கள் போடுங்க. இங்கே வந்தீங்கன்னா பிரசாதம் கொடுக்குறாங்க. தயிர் சாதம், சக்கரை பொங்கல், அதே போல் பிரசாதம் எல்லாம் கீழே அன்னதான கூடத்தில் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இங்கே இருக்க ஆஞ்சநேயர் குரங்குகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, ஏதோ உங்களால் முடிஞ்சதோ பழங்கள்லாம் போகும்போதே வாங்கி கொண்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு புண்ணியம்தான் பாருங்கள். அதனால் நமக்கு ஒரு நண்பனாக வனவிலங்குகள் என்றைக்குமே நண்பன். நாம் அவங்கள எந்த இடைஞ்சலும் பண்ணாத அளவுக்கு நம்ம விலகி தான் இருக்கணும். அதனால் பாருங்கள், இந்த இடம்தான் போகர் யாகம் பண்ண இடம். முருகனை வேண்டி யாகம் பண்ண இடம் ஊதிக்காடு. இங்கே திருநீர்லாம் ரொம்ப வெண்மை நிறத்தில் இருக்குது. வந்து வணங்குங்க. இந்த போகர் கோயிலை பாருங்கள். போகர் உள்ள
எல்லாம் வீற்றிருக்காரு. இங்கே வந்தீங்கன்னா மன உருகி போகரை வேண்டிக்குங்க. நன்றி.